வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரியான ஒரு டிசைனர் நெக் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த நெக்கு வந்துட்டு எப்படின்னா ஒரு யோக் டைப்பில் வரும். மேலே வந்துட்டு இந்த யோக் வந்து கட் பண்ணதில் நம்ம மேலே வந்து நெட் மெட்டீரியல் வச்சோம். கீழே இருக்கிற பாடி பார்ட் வந்து ரா சில்க் வச்சோம் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதை வந்து எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ தான் புதுசாக ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது, எடுத்த மெஷர்மெண்ட்டை வச்சு எப்படி பேட்டர்ன் போடுறதுன்றத பார்த்துருக்கோம். பேட்டர்னை வச்சு மெட்டீரியலை எப்படி டிராயிங் பண்ணுறது, டிராயிங் போட்டு எப்படி அதை கட் பண்ணலான்னு பார்த்துருக்கோம். அந்த வீடியோ லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை பார்த்து ரெஃபர் பண்ணிங்க. இது வந்து நம்மளோட நார்மல் சுடிதார் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பேட்டர்ன் போட்டு இந்த துணியில் வந்து நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். இது வந்து சுடிதாரோட ஃப்ரண்ட் சைடு. இது இப்போ வந்துட்டு இந்த நெக்கை வந்து நம்ம வந்து எப்படி வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்மளோட நார்மல் நெக் டெப்த்து வந்து இது வந்து ஒரு 6.5 அது மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 2 இன்ச் நம்ம வந்து இப்படி மார்க் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்துக்கிட்டு இந்த 2 இன்ச் மார்க் பண்ணதுலேருந்து நம்ம வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். அப்படி லைன் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம வந்து சீம் அலவன்ஸுக்காக ஒரு வந்து 1/4 இன்ச் நம்ம வந்து மேலே விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து எப்பொழுதுமே ஒரு கட் பண்ணி நம்ம வந்து இன்னொரு பீஸோட ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து நம்ம வந்து சீம் அலவன்ஸ் வந்து ஒரு 1/4 இன்ச் விட்டுக்கணும். அது மாதிரி தான் நம்ம இதுலேயுமே விட்டுருக்கோம். விட்டுட்டு இப்படி சின்ன சின்னதாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து இதை கட் பண்ணிப்போம். நம்ம இப்போ வந்து சுடிதார் வந்து கட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு வந்து இது ஓப்பன் பண்ணால் இப்படி தான் கிடைக்கும். இதை வந்துட்டு நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கொஞ்சம் வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் கர்வை பேக் சைடாக திருப்பி வச்சு இது வரைஞ்சிருக்கோம். இது நீங்கள் கையால் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அந்த இதில் இப்படி ஓப்பன் பண்ணதை அடுத்தது நம்ம இந்த நெக்கெல்லாம் வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணுறதுக்காக, இந்த ரா எட்ஜஸை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக இது மாதிரி வந்து ஒரு ஆன்ஃபோல்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துப்போம். இது ஆன்ஃபோல்டில் எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து இப்படி வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து ஆன்ஃபோல்டர் எடுத்துருக்கிற மெட்டீரியலையும் இதுக்கு கீழே வந்து இந்த ரா எட்ஜஸை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கோம். இப்போ இதுக்கு கீழே வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இதை பின் பண்ணிக்கலாம். இப்போது பின் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு இதை ஒட்டின மாதிரி நம்ம அப்படியே கட் பண்ணிப்போம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து எப்படி இதை எடுத்து வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். எடுத்து வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து நம்மளோட ரைட் சைடில் எடுத்துக்கலாம் துணியை. இது துணியோட ரைட் சைடு. இது ரைட் சைடு எடுத்துக்கிட்டு இதெல்லாம் கரெக்டாக இந்த இடம்லாம் நெக்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வச்சு பின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக நம்ம கரெக்டாக ட்ராயிங் பண்ணிவிட்டு கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைன் போட்டுக்கிட்டு எந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கூட. ஏன்னா இதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த ஷேப் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை கொஞ்சம் கவனமாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எல்லாமே பின் பண்ணிட்டோம். இதில் வந்து 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இது மேல் பக்கம் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். துணியோட மேல் பக்கம் நம்ம அப்புறம் வந்து உள் சைடு வந்து திருப்பிடுவோம். இது நம்ம இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இந்த இடத்துல இருந்துட்டு இப்படி தொடங்கிக்கலாம். நம்ம இப்போ இதை வந்து 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது தொடங்கும் போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நம்ம தொடங்கிப்போம். இந்த இடத்துக்கிட்ட வரும்போது நம்ம வந்து நீடில் இன் பண்ணிக்கிட்டு அப்புறம் இப்படி ஃபுட்டரை தூக்கிட்டு அப்புறம் டேர்ன் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த சென்டர்கிட்ட வரும்போது நம்ம அது மாதிரி நீடில் இன் பண்ணி ஃபுட்டரை தூக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ முடிக்கும் பொழுதும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நம்ம முடிச்சுப்போம். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ பின் எடுத்துட்டு ஒரு ஸ்லிட்டு போட்டுக்கிட்டு இந்த இடத்துலலாம் ஒரு ஸ்லிட் போட்டுக்கிட்டு திருப்பிக்கலாம். நம்ம இப்போ இந்த இடத்துலலாம் இதிலலாமும் நல்ல ஒரு ஸ்லிட் அந்த நூலில் படாத அளவுக்கு நம்ம அப்படியே ஸ்லிட்டு போட்டுக்கலாம். அது கிட்ட வரைக்கும் கூட போயிட்டு அப்போ தான் நம்மளுக்கு வந்து திருப்பும் போது அந்த ஷேப் நல்லா அழகாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம வந்து திருப்பிக்கலாம். இப்போ திருப்பிக்கிட்டு நம்ம ஒரு அயன் பண்ணிக்கிட்டு அடுத்தது வந்து ஒரு டாப் ஸ்டிச் போட்டுப்போம். இப்போ நம்ம வந்து டாப் ஸ்டிச் போடலாம். இப்போ நம்ம வந்து அயன் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நம்ம இப்போ டாப் ஸ்டிச் போட்டுப்போம்.
நம்ம இப்போ வந்து டாப் ஸ்டிச் போடும்பொழுதும் இந்த எட்ஜிக்கிட்ட வரும்பொழுது நீடில் இன் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து டேர்ன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம முடிக்கும் பொழுதும் லாக் ஸ்டிச் போட்டு இப்போ முடிச்சுப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்தது வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிட்டோம், டாப் ஸ்டிச் மேலே போட்டோம். இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் வர்ற மாதிரி வந்து இப்படி வந்து நம்ம இவ்வளோ தூரத்தை இப்படி கட் பண்ணிப்போம். இந்த கிளாத்தை மீதி இருக்கிறது உள் பக்கத்தில் இருக்கிற கிளாத்தை நம்ம வந்து நெக்குக்கு வந்து கீழே இருக்கிற பாடி பார்ட் எல்லாமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ மேலே இருக்கிற வந்து அந்த யோக்கு தான் இப்போ வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம வந்து யோக் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இதுக்கு முன்னாடி அந்த நெக்கில் இருந்ததில், அதை வந்து ஆன் ஃபோல்டில் இருக்குது இப்போது. அதே மாதிரியே நம்மளுக்கு வந்து இந்த நெட் ஃபேப்ரிக்கும் ஆன் ஃபோல்டில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது நெட் ஃபேப்ரிக்கும் ஆன் ஃபோல்டில் எடுத்துகிட்டு இது மேலே அப்படி வச்சுட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து சீம் அலவன்ஸ் வந்து 3/4 இன்ச்சு விட்டுக்கலாம். அப்போ நம்ம வந்து கீழே வந்து பாடி பார்ட்டில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது 1/4 இன்ச்சு விட்டுருந்தோம். இப்போ நெட்டில் வந்து நம்ம வந்து 3/4 இன்ச்சு விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பின் பண்ணிக்கிட்டு ட்ராப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சீம் அலவன்ஸ் வந்து விடாமல் இதே அளவுக்கே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த ஆமோல் எல்லாமே நம்ம தைக்கும் பொழுது கஷ்டமாயிடும். அப்படிங்கிறதுக்காக தான் இதுக்கு 3/4 இன்ச்சும் அதுக்கு வந்து 1/4 இன்ச்சு விட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம், சீம் அலவன்ஸ் விட்டு கட் பண்ணிக்கிறோம். இது 3/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்து ஒரு இடமா வந்து மார்க் பண்ணிங்க. இது இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நம்ம எப்படி வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம வந்து நெக்கு வந்து டிராயிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து போட் நெக் மாதிரி நம்ம வந்து இப்போ ட்ரா பண்ண போகிறோம். நம்ம பொதுவாக வந்து எப்பொழுதும் இன்னர் நெக் வந்து 2.75 வைப்போம். இதுக்கு வந்து இன்னர் நெக் வந்து 4 வச்சுக்கலாம். நம்ம 4 மார்க் பண்ணிவிட்டு அது மாதிரி நெக் டெப்த்தும் நம்ம வந்து அது மாதிரி 4 வச்சுக்கலாம். நெக் டெப்த்தும் நம்ம வந்து இப்படி 4 வச்சுக்கிறோம். இதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு போடும்போது இன்னும் கொஞ்சம் நெக்கு நல்லா நீட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாக்ஸ் போட்டுக்கிறோம். பாக்ஸ் போட்டுட்டோம். இதுலேருந்து நம்ம வந்து இப்போ எல்லா யூனெக்குக்குமே நம்ம வரைகிற மாதிரி தான் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அதை ட்ரா பண்ணிவிட்டோம். இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நெக்கை வந்து கட் பண்ணிட்டோம். நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக பயாஸ் எடுத்துருக்கோம். இது வந்து நம்ம மெட்டீரியலோட ரைட் சைடும் பயாஸோட ரைட் சைடும் ரெண்டும் ரைட் சைடு ஃபேஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் அவ ஸ்டிச் பண்ணிப்போம். நம்ம வந்து முடிக்கும் போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நம்ம முடிச்சுப்போம். இப்போ நம்ம வந்து பயாஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை வந்து உள் சைடாக அப்படி எடுத்துக்கலாம். உள் சைடாக எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு அடுத்தது இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிவிட்டு நம்ம இந்த எட்ஜஸில் அப்படியே தைச்சிடலாம். இந்த எட்ஜில் நம்ம இப்போ வந்து நெக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டோம், பாடி பார்ட்டுமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் இப்போ வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நெக்கும் இப்போ பாடி பார்ட்டும் ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து எப்படின்னா நம்ம வந்து ரிவர்ஸ் திருப்பிக்கலாம். ரெண்டுமே வந்து நம்ம உள் பக்கம் எடுத்துக்கலாம். இப்போ சுடிதார் டாப்ஸோட நம்ம உள் பக்கம் எடுத்துட்டு கரெக்டாக இந்த நெக் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நம்ம ஷேப் பார்த்து வச்சு பின் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நெக்கோட இந்த சென்டரில் வச்சு ஒரு பின் போட்டுக்கலாம். இப்படி முதல்ல நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு போட்டுப்போம். இந்த கார்னரில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கார்னர் போட்டுக்கலாம்.
இப்படி போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து பின் பண்ணிட்டோம். இதை இப்போ வந்து நம்ம ரைட் சைடு திருப்பிக்கிட்டு, இப்போ சுடிதார் வந்து ரைட் சைடு திருப்பிக்கிட்டு இந்த டாப் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, இந்த ஸ்டிச் மேலேயே நம்ம அப்படியே போட்டு வந்துடலாம். இப்போ தையல் தைச்சிடலாம். முடிக்கும் போது நம்ம வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சுப்போம். நம்ம இப்போ ஒரு அழகான ட்ரான்சி டிசைனர் நெக் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்லீவ் சைட் ஜாயினிங் எல்லாமே நம்ம எப்பொழுதும் எல்லா சுடிதாருக்கும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான். அது எல்லாமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.